அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மீதும் பொருளாதார உட்கட்டுமானங்களை குறிவைத்தும் அமெரிக்கா நடத்தும் கொடூரமான தாக்குதல் இன்றைய தினமும் தொடர்ந்திருக்கின்றது. ஈரானில் ஏறக்குறைய மிகப்பெரிய அளவிலான ஒரு எண்ணெய் கிணறுகள் முற்றாக அமெரிக்க தாக்குதலில் மிகப்பெரிய சேதமடைந்திருக்கும் சூழ்நிலையில் அமில மழை பெய்யும் அளவுக்கு ஈரானில் ஒரு மோசமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்து ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி ரியானி அவர்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அது அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதலில் உயிரிழப்புகளை இஸ்ரேலிய இராணுவம் சந்தித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் அமெரிக்கா நடத்தும் கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடியாக இன்றைய தினமும் இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவீவ் பகுதி மீது ஈரான் கிளஸ்டர் வகையான ஏவுகணைகளை வீசியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த கிளஸ்டர் ஏவுகணைகள் பல துண்டுகளாக 25க்கு மேற்பட்ட துண்டுகளாக வெடித்து 25க்கு மேற்பட்ட பகுதிகளை தாக்கியதாகவும் இதில் பல கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய அளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இருந்தபோதிலும் ஈரான் தாக்குதலில் சேதமடையும் இஸ்ரேலிய நகரங்கள், பகுதிகள், இலக்குகளினுடைய புகைப்படங்களையோ வீடியோ பதிவுகளையோ யாரும் எடுத்து சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் வெளியிடக்கூடாது என இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்திருப்பதால் பெருமளவிலான செய்திகளை பெற முடியவில்லை. இருந்தபோதிலும் அதை கடந்தும் ஒரு சிலர் அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான விவரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருப்பதையும் பல கார்கள் தூக்கி வீசப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிளஸ்டர் தாக்குதல் இன்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் மிக பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பல இடங்களுக்கும் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்ட செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானின் நன்னீர் உப்பு நீக்கும் வசதியின் மீது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாக்குதல் நடத்தியதாக பல இஸ்ரேலிய ஊடகங்களும் இன்று மாலை செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொலிகளை பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். இதற்கு முன்பு வெளியிட்ட காணொலியில் ஈரானின் உடைய கடல் நீரிலிருந்து நன்னீரை பெறக்கூடிய இந்த உப்பு நீக்கும் தொழிற்சாலை மீது அமெரிக்கா பஹ்ரைனிலிருந்து ஒரு தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள். இது நிச்சயமாக ஈரானை கோபத்தை தூண்டி ஏனைய அரபுலக நாடுகளில் இதுபோன்ற தாக்குதலை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் தூண்டுவதனூடாக ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளின் நீர் வளத்தையே முற்றாக சிதைக்கக்கூடிய ஒரு அமெரிக்க இஸ்ரேலினுடைய கபட திட்டம் என்பதை நாங்கள் பலமுறை வெளிப்படுத்தி இருந்தோம். ஏனெனில் இவ்வாறான தாக்குதல்கள் இராணுவ கட்டமைப்புகள், பொருளாதார கட்டமைப்புகள் என்பவற்றுக்கு அப்பால் மிகப்பெரிய உயிர் வாழ்தலுக்கே ஒரு கேள்வி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக அமைந்துவிடும். ஏனெனில் நீரின்றி யாரும் உயிர் வாழ முடியாது. எனவே அப்படியான ஒரு மோசமான நடவடிக்கையின் ஒரு வழியாகத்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் மீது இந்த வசதிகளை தாக்கிவிட்டார்கள் என செய்திகளை வெளியிட்டிருப்பதனூடாக ஈரானை கோபப்படுத்தி ஏனைய அரபுலக நாடுகளின் உடைய உப்பு நீக்கும், கடல் நீரை குடிநீராக்கும் வசதிகள் மீது தாக்குதலை நடத்த வைப்பதுதான் இவர்களுடைய திட்டம் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. கடந்த காணொலியிலே நாங்கள் குறிப்பிட்டோம். இந்த காணொலியை பேசும் இந்த நேரத்தில் இந்த தாக்குதலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி. இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய கபட திட்டம் என்பதையும் இது போன்றதொரு தாக்குதலை இவர்களே ஈரானினுடைய உப்பு நீக்கும் வசதிகளின் மீது செய்துவிட்டு ஏனைய அரபுலக நாடுகளை ஈரானுடன் சண்டை மூட்டிவிடக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் நிச்சயமாக இருக்க முடியும். இதற்கு முன்னைய காணொலியில் தெரிவித்திருந்தோம். ஏனெனில் இந்த அரபுலக நாடுகளை சிதைப்பது, அரபுலக நாடுகளின் உயிர் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவது இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் தான் ஆக்கிரமிக்கும் வண்ணம் இஸ்ரேலுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த நாடுகளை சீர்குலைய செய்வதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம். இதில் அரபுலக நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இந்த பேச்சுக்கு எடுபட்டு விடுவார்களாக இருந்தால் மத்திய கிழக்கை பின்னர் யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மை. எனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறுத்திருக்கின்றார்கள். ஈரான் மீது தாங்கள் இதுவரை தாக்குதலை நடத்தவில்லை, இது ஒரு தவறான தகவல் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் அதிஉச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் ஹமேனிக்கு பின்னர் அந்த பதவிக்கு யாரை நியமிக்க போகின்றார்கள் என்ற கேள்வி உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. அந்நாட்டின் நிபுணர்கள் சபை தற்போது இறுதி முடிவை எட்டியுள்ளதாகவும்
புதிய உச்சத் தலைவரை தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார்கள். ஈரானின் அரசு சேவையான ஃபாஸ் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் அச்சபையின் உறுப்பினரான அயதுல்லா முகமது மெய்தி மெர்போரி பெரும்பான்மை உடன்பாட்டின் அடிப்படையில் ஒரு நிலையான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள். இருந்தபோதிலும் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நபரினுடைய பெயர் இதுவரை அதிகாரபூர்வமாக பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பதையும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் அடுத்த உச்சத்தலைவர் யார், அவரை எப்போது கொல்லலாம் என வேட்டை நாய்கள் போல இஸ்ரேலும் அமெரிக்காவும் காத்திருக்கின்றார்கள். ஏனெனில் படுகொலைகள் தலைவர்களையும் மத தலைவர்களையும் நாட்டின் தலைவர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் படுகொலை செய்தே பழகிவிட்ட இந்த இஸ்ரேல் அமெரிக்கா புதிய தலைவர் ஒருவர் சுப்ரீம் லீடர் நியமிக்கப்பட்டாலும் அவரை படுகொலை செய்வதற்கு வெறியோடு வெறிநாயாக காத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழலில் தான் அவர்கள் இன்னமும் அவருடைய பெயரை அறிவிக்கவில்லை. ஆனால் உண்மையில் ஈரான் புத்தி சாதுரியமாக நடக்க வேண்டுமென்றால் அவருடைய பெயரை அறிவிக்காமலே அவர்களுக்குள் அந்த தலைவரை தெரிவித்துவிட்டு வேலைகளை களத்தில் ஆரம்பிப்பது தான் தற்போது பொருத்தமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு ஒருவேளை தலைவரை அறிவிக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக அவருக்கும் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து நடத்திய தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலில் 2 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் 8 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளை இன்று இஸ்ரேலினுடைய கீப்ரு மொழி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவும் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலும் லெபனானில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி வருவதையும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெளிவாக காட்டுகின்றன. அடுத்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மேற்குலக நாடுகளின் ஊடகங்கள் ஒரு நேர்காணல் எடுக்கின்ற பொழுது ஈரான் போரை நிறுத்த விரும்புவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு வேற விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து கேட்பதற்கு அப்படியான கருத்து எதையுமே நாங்கள் கூறவில்லை. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், ட்ரம்பினுடைய பேச்சுக்களில் பெரும்பாலானவை உண்மைக்கு மாறானவை. எந்த ஒரு இடத்திலும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பையோ அல்லது போரை நிறுத்துவது தொடர்பாகவோ போர் நிறுத்தம் தொடர்பாகவோ நாங்கள் அமெரிக்காவுடனும் அல்லது எங்கள் நட்பு நாடுகளுடனும் கூட நாங்கள் பேசவில்லை. இனி எந்த ஒரு போர் நிறுத்தமும் இருக்காது. போருக்கு நிரந்தர முடிவு மட்டுமே இருக்கும் என்றும் நிரந்தர முடிவு ஏற்பட வேண்டும், நாம் அதை அடையும் வரை நமது மக்களுக்காகவும் நமது பாதுகாப்பிற்காகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய கண்ணியத்திற்காகவும் போராட தயாராக இருக்கின்றோம். இறுதி இராணுவ வீரன் இருக்கும் வரை எங்கள் போர் நடைபெற்று கொண்டிருக்கும். ஈரான் சரணடையும் என்று நினைப்பது ட்ரம்பினுடைய கனவென முகத்தில் அறைந்ததை போல குறிப்பிட்டிருக்கின்றார். பல தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த அப்பாஸ் அரக்ஷி தெளிவாக ஈரானினுடைய கருத்துக்களை, ஈரான் மக்களுடைய நிலைப்பாட்டை, ஈரான் இராணுவத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவாக உலகுக்கு வெளிப்படுத்தி வருகின்றார். எனவே அவருக்கும் ஒரு உயிராபத்து ஏற்படலாம் என்பதை பலர் ஈரானில் இருப்பவர்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஈரானியர்கள் பலர் கருத்துக்களை வெளியிட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரான் சரணடைவதற்கோ அல்லது போரை நிறுத்துமாறு கோருவதற்கோ இடமில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். ட்ரம்ப் இவ்வாறான கருத்துக்களை தனக்குத்தானே கூறி பெருமைப்படுத்திக் கொண்டாலும் ஈரானுடைய நிலைப்பாட்டை அப்பாஸ் அரக்ஷி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். Well, this is not true. This is in fact misinformation. We have capability to produce missiles, but we have intentionally limited ourselves to below 2,000 kilometers of range because we don't want to be felt as a threat by anybody else in the world. We have not started any plan to increase the range of our missiles more than what it is right now. So there is no evidence, there is no intelligence, nothing to indicate that Iran is going to long-range missiles, let alone those missiles who can reach the United States soul. அடுத்து அமெரிக்கர்கள் உயிரிழக்க ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் தாக்குதல் மேலும் இவர்கள் எதிர்பார்த்த காலத்தை விட நீடித்து செல்லும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்குள்ளேயே தற்போது ட்ரம்புக்கு எதிரான போக்குகள் ஆரம்பித்திருக்கின்றன. இன்றைய தினம் வாஷிங்டனில் ட்ரம்பினுடைய போருக்கு எதிராக ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு போர் தேவையற்றது, அமெரிக்கர்களுக்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்த போகின்றது என கூறி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அது தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் தற்போது ஈரான் குறித்து டொனால்ட் ட்ரம்பினுடைய சொந்த கட்சியை சேர்ந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர் தாமஸ் மாசி அவர்கள் ஈரான் வெனிசுலாவில் அயத்துல்லா ஜனாதிபதியாக இருக்கவில்லை, அவர் ஒரு மத ஆன்மீக தலைவர்.
அந்த நாட்டினுடைய அதிகாரம் படைத்த தலைவராக இருந்தாலும் அவர் அரசியல் தலைவர் கிடையாது, அவர் ஜனாதிபதியும் கிடையாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர் மீது நடத்திய படுகொலை அவரை தியாகியாக மாற்றி இருக்கின்றது. ஈரான் மக்களையும், பிரிந்து கிடந்த ஈரான் மக்களையும் ஒன்றிணைந்திருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் யுத்தத்தில் பல பில்லியன் டாலர்களை நாங்கள் இழந்து விட்டோம். பல பில்லியன் கணக்கான டாலர்கள் இன்னமும் செலவாகிக் கொண்டே இருக்கின்றது. இன்னமும் பல பில்லியன்கள் அமெரிக்க மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று 6 அமெரிக்கர்களினுடைய குடும்பங்கள் தங்கள் மகன்களையும் மகள்களையும் புதைக்க வேண்டிய, அடக்கம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த போர் எதற்காக, யாருக்காக, எதற்காக இந்த போரை அமெரிக்கா செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. And it will send more swarms of refugees into Europe and the United States. Iran is not Venezuela. The Ayatollah was not a president. He was a religious leader from a region notorious for radical Islamists. And the United States and Israel turned him into a martyr. And in the process of doing so, we've already expended billions of dollars, and more solemnly, 6 American families must now lay to rest their sons and daughters. And for what? This administration can't even give us a straight answer as to why we launched this preemptive war. ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், எப்ஸ்டீன் ஃபைல்கள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் தங்களுடைய மனித குலத்துக்கு எதிரான கொடூர குற்றங்களை மறைப்பதற்காகவே இந்த போரை ட்ரம்ப் தேர்ந்தெடுத்தார் என்பதை பல தடவை குறிப்பிட்டிருந்தோம். அது தொடர்பில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்களில் ட்ரம்பினுடைய தொடர்புகள் குறித்து மேலதிக பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக இன்னும் ஒரு காணொளியில் பேசுவோம். இந்த நிலையில்தான் ஈரானினுடைய அதிஉச்ச பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளர் லாரி ஷானி அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய டெல்டா போர்ஸ் என்று சொல்லக்கூடிய எவ்வாறு வெனிசுலாவுக்குள் இறங்கி நிக்கோலஸ் மதுராவை சிறைப்பிடித்து சென்றார்களோ அது போன்றதொரு நடவடிக்கைக்காக அல்லது ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக ஹெலிகாப்டர்கள் மூலம் வந்த அமெரிக்க இராணுவத்தினர் சிலரை நாங்கள் சிறைப்பிடித்து விட்டோம். நேரம் வரும்போது அதற்கான ஆதாரங்களை வெளியிடுவோம். அமெரிக்க இராணுவத்தினர் சிலர் கொல்லப்பட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எங்களினால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை திடீரென அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார். அவர் ஒரு சாதாரணமான நபரோ அல்லது ஒரு சாதாரணமாக சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய ஒரு நபரோ இல்லை. ஈரானினுடைய அதிஉச்ச பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளர். தற்போது ஏறக்குறைய சுப்ரீம் லீடர் கமேனி மரணத்தின் பின்னர் ஈரானை வழி நடத்துவதில் மிக முக்கியமான லாரி ஜானி அவர்கள் குறிப்பிடுகின்றார், அமெரிக்க படைகளை நாங்கள் சிறைப்பிடித்திருக்கின்றோம் என்று. இதை உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் கூட அமெரிக்க படைகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது. அது தொடர்பான உண்மை நிலவரங்கள் விரைவில் வெளியாகலாம். அடுத்து பல்கேரியாவில் இன்று ஒரு மிகப்பெரிய போராட்டம். அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்தும் இங்கு அமெரிக்கர்கள் யாரும் இருக்கக்கூடாது, உலக அமைதிக்கு அமெரிக்கர்களை அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள், அமெரிக்க படைத்தளங்கள் இருந்தால் எங்கள் நாடும் ஆபத்தான ஒன்றாக மாறிவிடும், அமெரிக்கர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு எங்களுடைய எந்த இராணுவ தளத்தையும் அனுமதி கொடுக்கக்கூடாது என மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த பல்கேரியாவில் நடைபெற்ற இந்த போராட்டம் உலகில் இருக்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இதை போன்ற போராட்டத்தை அரபுலக நாடுகளில் இருக்கும் மக்கள், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், ஓமன், துருக்கி போன்ற நாடுகளிலும் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நாடுகளின் சர்வதிகார மன்னர் ஆட்சிகளும் அமெரிக்காவின் உடைய தளங்களும் கூட ஆட்டம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சர்வதிகார அரபு உலக நாடுகளின் ஆட்சிகளில் படியான போராட்டங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கடினம் என்று நீங்கள் நினைத்தாலும் எல்லா விடயங்களுமே ஒரு கட்டத்தில் மாற்றத்துக்கு உட்பட்டவை. எனவே இந்த அரபுலக நாடுகளில் இருக்கும் மக்கள் இதை உணர்ந்து கொண்டு உளவு ஆபத்தான பகுதிகளாக தாக்குதல்களை ஈரான் நடத்துவதற்கு காரணமே அங்குள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் என்பதை ஈரான் பல தடவை தெளிவுபடுத்தி விட்டார்கள். எனவே அந்த நாட்டின் மக்கள் இனி இந்த தளங்கள் இங்கு தேவையில்லை, இவை அகற்ற வேண்டும் என்ற குரல்கள் ஓங்க ஆரம்பித்தால் ஒரு வேளை மத்திய கிழக்கில் ஒரு அமைதியான சூழல் ஏற்படலாம் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் எண்ணமாகவும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் இது சார்ந்த பல்வேறுபட்ட வெளிப்பாடுகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு
மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.